வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எம்ஐடி பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் கிட்ட இருக்குது. நீங்கள் அஸ்தினாபுரம் வழியாகவும் வரலாம், அப்படி இல்லைனா எம்ஐடி பாலத்துக்கு கீழவும் வரலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். இந்த கோவில் கங்கை அம்மன் கோவில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐடி பூங்கா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்கங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இதெல்லாம் வச்சு பழங்கள், அதே மாதிரி என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு அஸ்வகந்தானா அது எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு கொய்யாப்பழம்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இங்கே பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக ஜிம்மு பண்ணியிருக்காங்க. லேடிஸ் அண்டு ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஜிம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியில் போய் பண்ணணுன்னா இதுக்கெலாம் பணம் பே பண்ணி தான் பண்ணணும். பட் இங்கே எல்லாமே ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அனைவருமே வந்து பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கு கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த எம்ஐடி பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு மேம்பாலத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு அழகான பார்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு பாலத்துக்கு அடியில் ஒரு சமூக பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிற வகையில் இந்த பார்க்கை உருவாக்கியிருக்காங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டுக்கு இது ஒரு புதிய அடையாளமாக இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 46.80 லட்சத்தில் இந்த பிரம்மாண்டமான பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ நம்ம உள்ளே போன உடனே இந்த மாதிரி பெஞ்சு, நம்ம உட்கார்றதுக்கான ஒரு பெஞ்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இரும்பில் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பார்க்கு மொத்தத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. லைட்டு பாருங்கள், க்ரீன் கலர் லைட் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது வேறு கலர், அதாவது கத்திரிப்பு கலர்னு சொல்லுவோம். அந்த வயலட் கலரில் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பெஞ்சு நம்ம உட்கார்றதுக்கு கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லோ கலரில் லைட்டு இந்த மாதிரி போட்டு 3 பெஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பழங்கள், பூக்கள், அதோட மருத்துவ பயன்கள் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. இது பிப்ரவரி 18ஆம் தேதி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பார்க்கு. பாருங்கள், நிறைய பூக்கள்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளைஓவரில் தூண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தூணில் வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த வுட்டு ஒர்க்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. ஒரு ஃப்ளைஓவர் கீழே தான் இந்த பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தா நம்பவே முடியாதுங்க. அந்தளவு ரொம்ப சூப்பராக இந்த பார்க்கை பண்ணியிருக்காங்க. குரோம்பேட்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த அழகாக பண்ணியிருக்காங்கங்க. இது வரைக்கும் ஃப்ளைஓவரில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாமே கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தூணுக்கும், அதாவது ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் நடுவில் ஒரு ஏரியா அமைச்சு அதில் அழகழகாக என்னென்ன மாதிரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு விஷயமும் பார்த்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த எம்ஐடி பார்க்கு. வாங்க ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணுன்னா அங்கே உட்காந்து எல்லாரும் ஆடிட்டோரியத்தில் உட்காந்து ஏதாவது ஈவெண்ட் வந்து இந்த இது மேடையில் பண்ணும்போது அங்கே உட்காந்து அழகாக எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இது அமைச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் பண்ணியிருக்காங்கன்றதால ரொம்ப சூப்பராக புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் சும்மா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க மேலே. இந்த மாதிரி வந்து லைட் செட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது மார்னிங் பார்க்குறத விட ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் லைட் செட்டிங். அதே மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஏரியாங்க. இந்த பார்க்கில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வுட்டில் ஒரு அழகாக சேர் பண்ணி நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக ஒரு காஃபி, டீ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கான ஒரு இதுவாகவும் அமைச்சிருக்காங்க. ஒரு அழகான ட்ரீ, அதாவது இந்த மரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு செயற்கையான மரத்தை ரொம்ப இயற்கையாக உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அந்த குருவி கூடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மங்கி, அப்புறம் மயில், இந்த மாதிரி நிறைய அணில், இந்த மாதிரி இதெல்லாமே உட்காந்துட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு பசங்களுக்கு இல்லைங்க, பெரியவங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய விலங்கினத்தை அதில் தொங்க விட்டுருக்காங்க. இலைகள்லாம் கூட நேச்சுரலாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்கிட்டுருக்கு. மரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக தான் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க. எனக்கு ரொம்ப அது பாருங்கள், குருவி இதெல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அழகான செட் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் கேட்கவே வேணாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒவ்வொரு பசங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குல்ல, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக.
அதுக்கப்புறம் மயில் கூட இருந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அழகாக நம்ம இங்கே உட்காந்து படிக்கணும்னா கூட படிக்கலாங்க. ரிலாக்ஸ்டாக படிக்கணும் அப்படின்னா, அதாவது டக்குன்னு பார்த்துட்டு நம்மளால் கண் எடுக்க முடியல அந்தளவுக்கு. ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதில் நிறைய ஒரு மாதிரி ஆர்ட்டெல்லாம் வரைஞ்சி சூப்பராக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பால் போட்டு லைட்டை போட்டு, ஆனால் நம்ம பாலை கையை விட்டு எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தண்ணி வரதுக்கு வாஷ் பேஷனும் அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கூழாங்கற்கள் பதிச்சு நம்ம காலுக்கு வந்து எக்ஸசைஸ் மாதிரி, அதாவது அக்குபஞ்சர் மாதிரி, அக்குப்ரெஷர் மாதிரி அழகாக அந்த கூழாங்கல் வடிவமும் போட்டிருக்காங்க. அதில் அழகாக நம்ம நடந்து போயும் நம்ம காலுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பசில்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அது பின்னாடி வந்து அந்த லெட்டர்ஸ்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், மேக்னெட் இருக்கும். அதை ஒட்டி ஒட்டி நம்ம பசங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். இது மேலே சொன்னேன் பார்த்திங்களா, அந்த சூரியன் சந்திரன் அந்த மாதிரிலாம் அழகழகாக பண்ணி லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் ஒன்றுமே அந்த ட்ராயிங்காக இருக்கட்டும், அந்த லைட்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பண்ணலாம். பாருங்கள், ஒரு பையன் பண்ணிகிட்ருக்கான் சூப்பராக. அந்த ஏரியாவுக்கு ஏரியாவில் இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்க பார்க்கு அப்படிங்கிறதால நிறைய லேடிஸும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. மருத்துவ பயன்கள், செம்பருத்தியோட மருத்துவ பயன்கள், கீழாநெல்லியோட மருத்துவ பயன்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. சரி, நானும் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தூண்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைனாக இது பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற ஒரு ஊஞ்சல் தான். கிட்டத்தட்ட 6-7 குழந்தைங்க இங்கே உட்காந்து ஊஞ்சல் ஆடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்ததுங்க. டைம் போனதே தெரியல. ஒவ்வொரு தூணுக்கும், அதாவது 2 தூணுக்கு நடுவில் ஒரு ஏரியா மாதிரி செட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எங்கேயுமே பண்ணாத, எந்த பார்க்லையுமே பண்ணாத ஒரு விஷயந்தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள். ஆக்சுவலாக பால் எல்லாமே உள்ளே போட்டு குழந்தைங்க குதிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் எந்த பார்க்லேயுமே இது இருக்காது. ஆக்சுவலி பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 3 வயசு குழந்தைங்கள வரைக்கும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கங்க. ஸ்க்ரீனை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்களேன், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கில் மோஸ்ட்லி இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இது வந்து பசங்க வந்து அப்படி குஷியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அடுத்த ஏரியா, அடுத்த தூண்கிட்ட இந்த மாதிரி, அதாவது ஒவ்வொன்றா பார்ட்டாக பிரிச்சுருக்காங்கங்க. உண்மையிலே நம்ம சென்னை தானா, நம்ம சென்னையிலேயே இவ்வளோ அழகான பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க எங்கள் ஏரியா. ஸோ இன்னுமே சந்தோஷம்தான், எங்களுக்கெலாம் ரொம்ப கிட்ட வந்து போகலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். அதாவது எந்தெந்த இடத்துல டைல்ஸ் போடணும், எந்தெந்த இடத்துல மண் போடணுன்ற மாதிரி பார்த்து பண்ணியிருக்காங்கங்க. அந்த இடம் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண் தான் போட்டு குழந்தைங்களோட விளையாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த சறுக்கு மரம், ஊஞ்சல், ஏணி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. பார்க்குற இடம் ஃபுல்லாக அழகாக பெயிண்டிங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே கிட்ஸ் ஏரியாவுக்கு கேட்கவே வேணாம். கிட்ஸ் ஏரியாவில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கேமராஸ் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குங்க. அந்தளவுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. அந்தளவுக்கு என்ன தான் இல்லை இதில் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜிம்மும் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே டாய்லெட்ஸும் இருக்குங்க பெரியவங்களுக்கு, அதாவது லேடிஸுக்கு, ஜென்ஸு. ஆனால் எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக. இதை பாருங்கள், இந்த இடத்துல தாங்க வச்சுருக்காங்க. ஜென்ஸோட இது ஆக்சுவலி இருக்கா மாதிரியே தெரியாதுங்க, அந்தளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டாய்லெட்ஸ் வந்து ஜென்ஸுக்கு, லேடிஸுக்குன்னு சொல்லிட்டு. இது யூத்து ஜிம்முங்க. ரொம்ப சூப்பராக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்காங்கங்க. அதாவது அந்த தம்பிள்ஸ்னால் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அத்தனை தம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸை அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஜிம்மில் வந்து நிறைய இது இருக்குது. நிறைய ஜென்ஸு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் ஒரே யூத் ஜிம் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜென்ஸு தான் இங்கே ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம உடல்நிலை வந்து இப்போ நல்லா எல்லாருக்குமே ஓரளவுக்கு
உடம்பு பெருத்து போகுது இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இல்லை அப்படின்னு தான் கேட்க முடியும். நைட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நைட் வியூ பாருங்கள், லைட்டு போட்ட உடனே இன்னுமே சூப்பராகிடுச்சு. பகலில் வந்தாலுமே நல்லாயிருக்கும், பட் நைட்டில் வந்தீங்கன்னா பாருங்கள், லைட்டிங் பாருங்கள். உங்களுக்கு லைட்டிங்காக நான் வந்து இதை எடுத்திருக்கேன். எவ்வளோ பாருங்கள், சூப்பராக பாருங்கள். அந்த லைட்டிங் செட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையுமே உண்மையிலே ஃப்ளைஓவர் கீழே தானா, பாலத்துக்கு அடியில் தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு நினப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இனிமேல் வர பார்க்கெல்லாம் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இன்னும் இதுக்கப்புறம் வர பார்க்கெல்லாம் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க நம்ம கவர்மெண்ட்டுன்னு நிச்சயமாக நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கும் நிறைய இடம் இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோஸும் நானும் எடுத்துக்கிட்டேன். இந்த பார்க் வந்து காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ அனைவருமே வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பார்க்கை அமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பார்க்குங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.